ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னதுனால நம்ம நல்ல விஷயமான ஒரு யோகத்தை முன்பிறவியில் ஆரம்பித்து, ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால அதை விட்டுட்டோன்னா எப்படி பகவான் நமக்கு ஒரு நல்ல பிறவி அடுத்த ஜென்மத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அந்த பிறவி மூலமாக திரும்ப நம்ம எப்படி நம்மளையே அறியாமல் யோகத்தை பக்கம் இழுக்கப்படுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ ஒரு நல்ல குலத்துலேயோ நல்ல குடும்பத்துலேயோ நல்ல ஒரு சூழல்லையோ நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிற மாதிரி பகவான் செய்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது தான் 45வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். ததஹ பராம் கதிம் யாதி. அவங்க ரொம்ப மிக உயர்ந்த பேரான ஆத்ம அனுபவத்தை அடைஞ்சிடுறாங்க அப்படின்ட்டு பகவான் யாரையோ பற்றி சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு? என்ன செஞ்சால் அந்த உயர்ந்த கதி கிடைக்கும் அப்படின்னா, பிரயத்னாத் யதமானக, புலன்களை எல்லாம் அடக்கி மனசை அடக்கி உள்ளே இழுத்து, யதமானக யோகத்தில் முயற்சி எடுக்கும்போது யோகி ஒரு யோகியானவர், தத்தக இந்த மறுபிறவியில் ஒரு நல்ல பிறவி கிடைக்கிறது இல்லையா, அது கிடைச்ச பிறகு கில்பிஷக அநேக ஜென்ம சம்சித்தக, அதாவது பல ஜென்மங்கள்லாம் நம்ம செஞ்சு சேர்ந்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் இந்த யோகம் செய்கிறதுனால, முன்பிறவியில் செஞ்ச யோகத்தினால இப்போ நல்ல பிறவி கிடைக்குது. இந்த நல்ல பிறவியில் திரும்ப எப்படியோ யோகத்து பக்கம் இழுக்கப்படுறோன்னு பார்த்தோம் இல்லையா, யோகத்து பக்கம் இழுக்கப்பட்டு இந்த யோகம் செய்ய திரும்ப மறுபடியும் ஆரம்பிக்கும் போது இந்த பல ஜென்மங்கள் மூலமாக செய்த பாவங்கள்லாம் இந்த யோகத்தினுடைய புண்ணியங்கள்னால அழிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தில் தான் உயர்ந்த கதியை அடையிறோம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது முதல்ல புலன்களெல்லாம் இழுத்து யோகத்தில் முயற்சி எடுக்க போகிற அந்த ஒரு யோகிக்கு இந்த பிறவியில் கிடைச்ச நல்ல குலத்தினாலேயும் குடும்பத்தினாலேயும் யோகம் பக்கம் இழுக்கப்பட்டு அந்த யோகத்தை திரும்ப செய்ய ஆரம்பித்து அதில் முயற்சியை போடும்போது இந்த யோகத்தினுடைய புண்ணியத்தினுடைய பலத்தினால பாவங்கள்லாம் அழிஞ்சு மிக உயர்ந்த கத்தியான ஆத்ம அனுபவத்தை அடையிறாங்க அப்படின்றத தான் பகவான் இந்த 45வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இதுக்கு பிறகு கடைசி 2 ஸ்லோகங்களில் பகவான் அதில் 46வது ஸ்லோகத்தில் குறிப்பாக ஒரு யோகியை பற்றி சொல்கிறாரு. என்ன மாதிரி ஒரு யோகி சிறந்தவர் அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு. 47வது ஸ்லோகத்தில் அடுத்த படிக்கு இப்பயே ஒரு படிக்கட்டு மாதிரி போடுறாரு. அடுத்து சொல்ல போகிற விஷயங்களுக்கு, அதாவது 7வது அத்தியாயத்தில் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சொல்ல போகிறதுக்கு ஒரு சின்ன படிக்கட்டு போடுறாரு. கடைசி ஸ்லோகமான 47வது ஸ்லோகம். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.